பாஸ்டர் சிட்டி பாபா அவர்களுக்காக, அவங்க துணைவியார், குடும்பம், சபை அங்கத்தினர் எல்லாருக்கும் நாங்கள் நன்றி சொல்றோம். எல்லா கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. மகிழ்ச்சி. நாங்கள் இங்க வருவதற்கு மூல காரணம் லூதியானா. கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? இந்தியா மேப்பை பாருங்க. இந்தியாவில் மேல இடது பக்கம் வரும் லூதியானா. ஒரு நல்ல அருமையான ஒரு மாநிலம். தமிழ்நாட்டில் பிறந்து வளர்ந்து ஊழியத்திற்கு ஒப்பு கொடுத்து அங்கே லூதியானாவில் போய் அங்கே ஊழியத்தை ஸ்தாபனத்தை ஸ்தாபித்து அருமையா பிஷப் ஆயிட்டார். பாஸ்டர் பால் தமிழரசன். அவர் இங்க இல்லாவிட்டாலும் அவருக்காக நாம் எல்லாம் கைத்தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். நன்றி. ஏன்னா நாங்க எப்போ போனாலும் வட இந்தியாவுக்கு அவர்கிட்ட போய் அங்கதான் தங்குவோம். அவர் தன்னுடைய தலைமை சபையிலும் மற்ற கிளை சபைகளிலும் எங்களை கொண்டு போய் அருமையா பயன்படுத்துவார். அவங்க கிட்ட போனதுல இருந்து எங்களை வழி அனுப்புற வரைக்கும் எங்களோட கூட இருந்து ரொம்ப பராமரித்து பாதுகாத்து சிறப்பாக கவனித்து அடுத்த இடத்துக்கு எங்களை அனுப்பி வைப்பார், வழி அனுப்பி வைப்பார்கள். ஒரு நல்ல குடும்ப நண்பர். குடும்பமே அவருன்னா அவர் மட்டும் இல்லை, அவரு, அவர் மனைவி, பிள்ளைகள் எல்லாருமே எங்கள் குடும்பத்துக்கு ரொம்ப க்ளோஸு. அன்பான அருமையான ஒரு தம்பதியர். கர்த்தர் தாமே அவர்களையும் ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. அவர் தான் எனக்கு இவருடைய பேரு, வாட்ஸ்அப் நம்பரை லூதியானாவிலே கொடுத்தாரு. இவரை போய் பாருங்க, இவர் கிராமங்களில் தங்கியிருந்து ஊழியம் செய்கிறாரு, போய் அங்கெல்லாம் போய் சந்திங்க, அவங்களெல்லாம் போய் சந்தித்து பார்த்து ஊழியம் செய்யுங்க, நானும் அவருக்கு சொல்கிறேன் அப்படின்னார். ஏன்னா நாங்கள் எப்போ அவருக்கு அவர் சொன்னால் கேட்போம். ஏன்னா ஊழிய வாஞ்சை, மிஷினரி பாரம் கொண்டவர். பல சபைகளுக்கு ஒரு தலைவராக அவரை அங்கே வைத்திருக்கிறார்கள். சாதாரண ஒரு மிஷினரியா அங்கே போனவர் இப்போ பிஷப் ஆயிட்டார். பிஷப் ஆகிறது சும்மா சாதாரணம் இல்லை. அங்கே வட இந்தியா கிறிஸ்தவ சங்கமே அவருக்கு அந்த அதிகாரத்தை, அந்த அவார்டு, அந்த சிறப்பு வெகுமதியை, பட்டத்தை கொடுத்திருக்கிறார்கள். அதனால பிஷப் ஆகிறதுன்னா சாதாரண ஒருபடியாக ரெஸ்ட் எடுக்க முடியாது. எல்லா சபைகளையும் போய் கவனிக்கணும், அவங்களுக்கு என்ன பிரச்சனை அதெல்லாம் போய் பார்க்கணும். நல்ல முறையில் அழகாக அருமையாக ஊழியம் செய்து கொண்டு வருகிறார். அவருக்காக நாங்கள் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறோம். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. மகிழ்ச்சி உங்களை எல்லாரையும் பார்க்கறது. ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகம் 43ஆம் அதிகாரம் 21வது வசனம். இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். படைத்தான் படைப்பெல்லாம் மனுவுக்காக, மனுவை படைத்தான் தன்னை வணங்க. இந்த பழமொழி எப்படி வந்தது தெரியுமா? இந்த வசனம் தான். இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். மரம், செடி, கொடி வகைகள், காய்கறிகள், பழ வகைகள், ஜீவராசிகள் எல்லாவற்றையும் தேவனாகிய கர்த்தர் நமக்காக படைத்தார். ஆறுகள், குளங்கள், ஏரிகள், கடல் எல்லாவற்றையும் நமக்காக படைத்தார். கடல் நமக்காக படைத்தார்னா கடலில் இருக்கிற ஜீவராசிகள், உலகம் ஃபுல்லா மீன் சாப்பிட்றாங்களே, எங்கிருந்து வருது? தண்ணீரில் இருந்து வருது. அதில் அதிகமாக மக்களுடைய தேவை சமுத்திரத்தில் வாழ்கிற மீன்கள். எவ்வளோ இருக்கும் பாருங்க. சமுத்திரத்தினால நமக்கு எவ்வளோ பலன் யோசிக்கணும். அப்படி இருக்க நம்மை எதற்காக படைத்தார்? அவரை துதிப்பதற்காக படைத்தார். கர்த்தரை ஸ்தோத்தரியுங்கள், கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள், கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்கள், கர்த்தருக்கு மகிமையை செலுத்துங்கள். துதிக்கிறீர்களா? துதிக்கிறீர்களா? முறுமுறுக்கிறீர்களா? சிலரை பார்த்திருக்கிறீர்களா? ஜெப நேரத்தில் மட்டும் நன்றாக துதிப்பார்கள். உபவாச ஜெபம், விழிப்பு ஜெபம் 4 மணி நேரம், நான் 8 மணி நேரம் ஜெபிக்கிறேன் பிரதர். அந்த ஜெப நேரத்தில் தான் அந்த துதிப்பார்கள். அதுக்கப்புறம் மற்ற நேரத்தில்
முறுமுறுப்பார்கள். குழப்பம் பிரச்சனை வீட்டில் வந்தா மனைவி கணவனை முறுமுறுப்பார்கள், கணவன் மனைவியை முறுமுறுப்பார்கள். அப்போ மற்ற நேரத்தில் முறுமுறுக்கணும்னு இருக்குதா பைபிள்ல? கிடையாது. தேவனாகி கர்த்தர் தம்முடைய ஜனங்களை எகிப்து தேசத்திலிருந்து மோசே ஆரோன் மூலமாக விடுவித்து கொண்டு வந்தார். தேவனாகி கர்த்தர் தானே விடுவித்து கொண்டு வந்தார். ஆனால் யாரெல்லாம் முறுமுறுத்தார்களோ, கர்த்தரை துதிக்காமல் முறுமுறுத்தார்களோ, சாப்பாட்டுக்காக, இறைச்சிக்காக, தண்ணீருக்காக அழைத்து கொண்டு வருகிற ஆண்டவருக்கு தண்ணீர் கொடுக்க தெரியாதா? வஸ்திரம் அழுக்காகவில்லை, பாதரட்சைகள் தேயவில்லை, அவ்வளோ அற்புதமா கொண்டு வந்த ஆண்டவருக்கு சாப்பாடு கொடுக்க தெரியாதா? இறைச்சிக்காக முறுமுறுத்தார்கள். எது கேட்டாலும் மோசே ஆரான குறை சொல்ல வேண்டித்தான். கொடுத்து 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 பார்த்தாரு, சாப்பிட்டு உருப்படியா வர வேண்டித்தானே. இறைச்சி உடனேவா திருப்பி கிடைக்கும்? ஒரு நாள் கொடுத்தாரு, சாப்பிட்டு அவர் திருப்பி கொடுக்குற வரைக்கும் நடந்து போகணுமா இல்லையா? என்ன பிரயாணம்? இடையில திருப்பி உடனே உடனே கொடுக்கும் கொடுத்தாரு. வாயில் இருக்கிறப்ப அவர்களை அழித்தார். ஆண்டவர் தான் மீட்டு கொண்டு வந்தார். முறுமுறுத்தவர்களை அழித்தார். துதித்தவர்கள் தான் கானானுக்குள் பிரவேசித்தார்கள். கையை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம். ஆமென். நாங்க வந்ததுக்கு அடையாளம் இந்த நாள்ல இருந்து ஆண்டவருடைய வார்த்தையை நல்லா கேட்டுட்டு ஒரு காலம் முறுமுறுக்கவே கூடாது. உங்க புருஷனை பார்த்து மறைக்கவே கூடாது, உங்க மனைவியை பார்த்து மறைக்கவே கூடாது. சிரிக்கணும், உங்க புருஷனை பார்த்து சிரிக்கணும், கோபப்பட்டு பேசக்கூடாது. தப்பு இதெல்லாம் செய்ய போறாரா பார்த்துனே இருந்து பிடிச்சிக்கணும் திட்டுன்னு கெடுக்கூடாது. தப்பு அது. நாங்கெல்லாம் உபதேசம் பண்றோம். எதுக்கு? ஆண்டவர் எங்க மூலமா தான் பேசுவார். எல்லாத்தையும் அவர் எப்போ எத்தனை நாள் ஆகுறது அவர் பேசுறதுக்கு? பாவம். அதுக்கு தான் எங்க பாரு உலகம் ஃபுல்லா ஊழியக்காரங்களே வச்சிருக்கிறார். நீ பேசு, போய் அந்த மகனிடத்துல போய் பேசு. சில வீட்டில் பார்த்துருக்கிறீங்களா? வீட்டில் கர்த்தருடைய பிள்ளைகள் தான் கிறிஸ்துவ தான். வீட்டில் வர வேண்டிய எழுப்புதல், வீட்டில் இருக்கிற கணவன் மனைவி பிள்ளைகளுக்கு வர வேண்டிய எழுப்புதல் கிச்சனுக்குள்ள இருக்கிற பிளேட்டு, கரண்டி, டம்ளருக்கெல்லாம் வந்துருது. கிச்சன்ல இருந்து பிளேட்டு பறக்கும், டம்ளர் எல்லாம் பறக்கும். மனைவி மூஞ்சில இட்லி, பசங்க மூஞ்சில சட்னி, அன்னைக்கு எல்லாரும் பட்னி. என்னடா அந்த வீட்டு ஓனருக்கு, அந்த வீட்டு தலைவருக்கு வந்துருச்சு கோபம். அவர் நினைச்ச மாதிரி அங்க இல்ல டிஃபன். சாப்பாட்டுக்காக போய் கோபப்படலாமா? யோசிக்கணும். அதே போல் தான் சகோதரிகள். நான் ரெண்டு பக்கமும் பேசுவேன். ஏன்னா சிலர் புரதங்களை ரொம்ப நீங்க திட்டி பேசிட்டீங்க, சகோதரிகளை ஒண்ணுமே சொல்லலன்றாங்க. சில இடத்துல சகோதரிகளை ரொம்ப நீங்க மட்டமா திட்டி பேசிட்டீங்க, பிரதர்ஸ் பக்கம் கொஞ்சம் கூட ஆலோசனை கொடுக்கலன்னு. நீங்க ஒண்ணு கணக்கு போட்டு பாருங்க, கூட்டம் முடிஞ்சதும் சகோதரர்களாகி எங்களுக்கும் சகோதரிகளாகி உங்களுக்கும் சேர்த்துதான் மாத்தி 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 வரும் அறிவுரை, ஆலோசனை. ஏன்னா நான் ஆண்டவர் கணக்கு கொடுக்கணும். எல்லாரும் நீங்க எது எது கணக்கு கொடுக்கணுமோ தெரியாது. நான் பண்ண பிரசங்கத்துக்கு நான் கணக்கு கொடுக்கணும். 48 வருஷம் பிரசங்கம் பண்ணுகிறேன். இந்த 48 வருஷமா நான் பண்ண பிரசங்கத்துக்கு நான் கணக்கு கொடுக்கணும் ஆண்டவருக்கு. அல்லேலூயா சொல்லுங்க. அதனாலதான் நானும் ஜாக்கிரதையா நிக்கிறேன். இது சும்மா இல்ல, புல்பிட்டு நல்லா பெரிய சர்ச்சு கட்டி, நல்லா கோபுரம் கட்டி, மேலே சிலுவை வச்சு, அது டியூப் லைட் எல்லாம் வச்சு கலர்ல, அப்புறம் 5 அடுக்கு மாடி மாறி, இப்போ படிக்கட்டு கூண்டு, பெல்லு கூண்டு, மணி கூண்டு கட்டி, அப்புறம் நல்லா ஆல்டர் எல்லாம் வச்சு இந்த பக்கம் அப்படி ஜனங்கள்லாம் பார்லிமெண்ட் மாதிரி உட்காந்து, அதுதான் சர்ச்சுன்னு நினைக்காதீங்க. இதுவும் சபை. அல்லேலூயா. இதுவும் தேவனுடைய ஆலயம். இங்க பரவாயில்ல, இது வேணா அழகா, எனக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரி சின்ன கூரையா இருந்தா கூட எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த கூரையில தூங்குறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். வட இந்தியாவில் ஒரு சர்ச்சில் பிரசங்கம் பண்ணுங்கிறேன். ஏன்னா செய்தியை விட எங்க அனுபவம் உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும். முடிக்கிறதுக்குள்ள ஒரு பாஸ்டர் நிற்கிறாரு.
எங்க சர்ச்சில் வந்து ஒரு பிரசங்கம் பண்ணுங்கன்னு கூப்பிடுவோம். இங்க முடிச்சிட்டோம். இவங்க ஒரு பிரதர் மோட்டார் சைக்கிளில், நான் ஒரு பிரதருடைய மோட்டார் சைக்கிளில் ஏறிக்கணும். அங்கெல்லாம் டைமுக்கு சாப்பாடும் கிடைக்காது. நம்ம நினைக்கிற சோறு நல்லா புழுங்கல் அரிசியில் சோறு வடித்து கொடுப்பாங்க. சப்பாத்தி இஷ்டமான சாப்பிடு, இல்லைன்னா பட்னியாரு இருக்குமா, சாப்பிட்டுருவான். போய் சேர்ந்தா புளியா மார்த்தாடியில் ஆராதனை நடக்குது, நிறுத்திட்டாங்க. அங்கிருந்து டான்ஸ் ஆடிக்கிட்டு வந்து எங்களுக்கு மாலை போட்டு அப்படியே மத்தளமெல்லாம் வச்சுன்னு கொண்டு போறாங்க. நான் அவர்கிட்ட கேட்டேன், எங்க சர்ச்சில் வந்து பேசுங்க, நீங்களா இங்கே இறக்கி விட்டீங்கன்னு. இந்த சர்ச்சு தான் ஆடுறாரு. 2-3 புளிய மரம் ஒன்னா இருக்கிற அந்த இடத்த சர்ச். இடம் வாங்கி சபை கட்ட பணம் இல்லை ஐயா. இந்த நிழல்ல தான் நாங்க கர்த்தரை ஆராதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். அவங்க என்ன சந்தோஷமா இருக்கிறாங்க தெரியுமா? சுகமா, மகிழ்ச்சியா. அதான் நான் சொல்லுவேன், பணம் இல்லாம பொருளாதாரம் இல்லாம கூட நம்ம வாழலாம், சுகம் இல்லாம வாழ முடியாது. இப்ப எனக்கு சுகமே இல்லை, நான் நின்று பேச முடியுமா? முடியாது. அதனால தான் ஆண்டவர் நமக்கு நல்ல சுகத்தை கொடுத்திருக்கிறார். யோசித்து பாருங்க, ஒரு கிட்னி ப்ராப்ளம் வந்துட்டா 50 லட்சம் ரூபாய் செலவு பண்ணாதான் அதை சரி பண்ண முடியும். நம்ம கிட்ட இருக்குதா? 50 லட்சம் யாருக்கிட்ட இருக்குது? அல்லையே சொல்லுங்க, இருக்குதா? 3 பேர் ஐயா கொஞ்சம் கேட்டு வாங்குங்க ஐயா, 50 லட்சம் இருக்குதா அவங்க கிட்ட? 1 லட்சத்தையும் நான் இன்னும் கண்ணில் பார்த்ததில்லை, 50 லட்சம். ஆனா நமக்கு 50 லட்சமும் இல்லை, கிட்னி ப்ராப்ளமும் இல்லை. அதுக்கு சந்தோஷப்படுங்க. அப்ப 50 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள பொருள் உங்க உடம்புல இருக்குதா இல்லையா? அல்லையே சொல்லு. என்ன சந்தோஷம் இல்ல? ஹார்ட் ப்ராப்ளம் வந்தா 70 லட்சம். அது சரி பண்ணி ஆஞ்சியோ பண்ணி எத்தனை வால்வு அடைப்பு அதெல்லாம் சரி பண்ணி ஆபரேஷன் பண்ணி 1 கோடி கூட ஆயிப்போகுது. 1 கோடி ரூபாய் மதிப்புள்ள இருதயம் உங்க உடம்புல இருக்குதா இல்லையா? இருக்குது. அப்படி ஒவ்வொரு உறுப்புக்கும் விலைய பாரு. நம்ம விளையாட பெற்றவர்கள், கைத்தட்டி கத்திர சோதரம். எத்தனை பணக்கார பிரியாணி சாப்பிட முடியல, சிக்கன் சாப்பிட முடியல, மட்டன் ஐயோ சாப்பிடுறப்ப தலை சுத்துது, இன்னொன்னு கொழுப்பு. அது நிறுத்து. கேழ்வரகு மாவுல கூழ்குடி, ராக்கி பால் களி சாப்பிடு, எண்ணெய் படாத சப்பாத்தி ரொட்டி, எண்ணெய் அதுல படக்கூடாது, எண்ணெய் படக்கூடாது, உன்னையும் படக்கூடாது. உப்பு போடாத பொரியலோ வறுவலோ கறி எதுவுமே கிட்ட வரக்கூடாது. என்னடான்னா பிபி சுகரு கொலஸ்ட்ரால் எல்லாம் ஏறி போய்க்குது. வாலிப வயசுல தின்னு 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 எல்லாம் பணக்காரனுங்க, ஏழை எளிய மக்களுக்கு ஒண்ணுமே கொடுக்கறது இல்லை, ஏறி போச்சு. நம்ம கூழு களி கஞ்சி சாப்பிட்டு வளர்ந்ததுனால நம்மளுக்கு எல்லாம் கரெக்டா இருக்குது. எனக்கு இப்ப 67 வயசு ஆகுது. ஐயோ 67 சொல்லுங்க, சொல்ல மாட்டீங்களா? இல்லையா? இது வரைக்கும் சாட்சி சொல்றேன் ஏசப்பா பற்றி. பவுல் பிரதர் ஐசியூல சேர்த்து இருக்கிறாங்க. பவுல் பிரதருக்கு ட்ரிப்ஸ் குளுக்கோஸ் ஏர்னு இருக்குது. பவுல் பிரதர் சிஎம்ஸ்ல சேர்த்து உடம்பெல்லாம் வயிறு பைப்பு ஐயோ அப்படி கத்திக்கின்னு கெடுக்கிறாரு. பவுல் பிரதருக்கு கிட்னி இது பண்ணுகிறாங்க, டைலிசிஸ் பண்ணுகிறாங்க, ரத்தமெல்லாம் கருப்பாக்குற ரத்தத்தை சோப்பாக்கிறாங்க. அப்படி ஆண்டவர் கிருபையில இது வரைக்கும் ஆனது இல்ல. அப்படியேதான் என் மனைவிக்கும் அல்லேலூயா. மிஞ்சி மிஞ்சி தலைவலி வரும். நீங்க அல்லேலூயா சொல்லுங்கன்றப்ப சொல்லா காட்டி தான் தலைவலியே வரும். ஏதோ டோலா 650 போட்டுக்கின்னு நிம்மதியா தூங்குறோம். அதான் என் பையில வச்சுன்னு இருப்பேன். எப்போ தலைவலி இல்லாத தலை கிடையாது. படிக்கிற பசங்களுக்கு கூட கொஞ்சம் ஓவரா படிச்சா தலைவலி வருது. அதுக்காக படிப்பை நிறுத்த முடியுமா? முடியாது. படிச்சாதானே முன்னேற முடியும் வாழ்க்கையில. அப்படியெல்லாம் இருக்கு. உங்களை பற்றி நீங்க யோசிங்க. அதான் சொல்றாரு, படைத்தான் படைப்பெல்லாம் மனுவுக்காக,
மனுவை படைத்தான் தன்னை வணங்க. இந்த ஜனத்தை நான் எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். இவங்க படிக்கிற வேத வசனம் இங்க ஆடியோவில் மைக்கில் பதிவாகுது. உங்கள் திறமையை பாராட்டுகிறோம். இவங்களே படிப்பாங்க இனிமே மைக்கில் கவனிங்க. சங்கீதம் 35:28 கவனிங்க. இங்க வாசிப்பார்கள், நீங்க கவனிக்கலாம். சங்கீதம் 35:28. என் நாவு நீதியையும் நாள் முழுவதும் துதியையும் சொல்லிக் கொண்டிருக்கும். என் நாவு, கவனிங்க இப்போ, என் நாவு உமது நீதியையும் நாள் முழுவதும், சொல்லுங்க எல்லாரும், நாள் முழுவதும் உமது துதியை சொல்லிக் கொண்டிருக்கும். துதிக்கிறீங்களா? பகலெல்லாம் சண்டை, ராத்திரில ஸ்தோத்திரம், ஜபம். கரெக்டா? கரெக்டா? அது நான் சொல்றது கரெக்டான்னு கேட்டேன். இருக்கக்கூடாது. நீங்க பகலெல்லாம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி ராத்திரில குடும்ப ஜபம் பண்ணி தூங்கி பாருங்க, கனவெல்லாம் இன்ட்ரெஸ்டா நல்ல கனவு. ஏசப்பாவே வந்து உங்களை பார்த்து சிரிப்பார், உங்களை பார்த்து சந்தோஷப்படுவார். பகலெல்லாம் சண்டை போட்டு ராத்திரில என்னத்தையும் சாப்பிட்டு கணவன் மனைவி ஒருத்தர் முடிஞ்ச கூட ஒருத்தர் பார்க்காம போய் கோபமா தூங்கினா நம்ம மூளை அந்த கோபத்தை டேப் பண்ணி வைக்கும். மருத்துவம் சொல்லுது, டேப் பண்ணி வைக்கும் நம்ம மூளை. தூங்குறப்போ அந்த மூளை வேலை செய்யும் பாருங்க, அது வேற மாதிரி எல்லாம் தாறுமாறா வேலை செய்யும். அதுதான் கனவு. இரவுல மூளை வேலை செய்யறதுதான் கனவு. அப்ப என்னாகும், பெரிய அளவுல சண்டை வர்ற மாதிரி கனவெல்லாம் வரும், ஒருத்தரை அடிச்சுக்கிற மாதிரி கனவு வரும். அப்பதான் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா தேம்பி தேம்பி அழற மாதிரி இருக்கும் அவங்க முகம். அப்புறம் கண்ணு இமைகள் இப்படி 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 ஆடும். கனவு காண்றவங்களை பார்த்தீங்கன்னா அவங்களுக்கே தெரியாது இது தேவையா. ஏசப்பாவை கனவுல கூட நம்ம பார்க்கணும். அல்ல சொல்லுங்க. ராத்திரில தூங்கத்துக்கு முன்னாடி கணவன் மனைவி பிள்ளைகள் ஒருத்தரை பார்த்து ஒருத்தர் சிரிச்சுட்டு குடும்ப ஜபம் பண்ணிட்டு பாட்டு பாடி ஜபம் பண்ணிட்டு பிரைஸ் தி லார்ட், ஹாப்பி குட் நைட், ஸ்வீட் ட்ரீம் அப்படியெல்லாம் சொல்லிட்டு தூங்கணும். சண்டை போட்டு பாயை தலைக்காடி எடுத்து எங்கன்னா ஓடிவிடக்கூடாது. சொந்தக்கார வீட்டில் போய் தூங்கி வரலாம், பயங்கரமான தப்பு. என்ன பிரச்சனை என்ன இப்ப எதுவும் டிஸ்கஸ் பண்ணாத, அப்புறம் பேசிக்கங்க. ஆமா, எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் அங்கேதான் நம்ம தூங்கணும், அங்கேதான் சாப்பிடணும், அங்கேதான் இருக்கணும். அதுக்கப்புறம் நம்ம பேசி ஒப்புரவாகி மன்னிப்பு கேட்டு செட்டில் ஆயிடணும். பிள்ளைகளே உங்கள் பெற்றோருக்கு கீழ்ப்படி, அப்பா அம்மா பேச கேட்கணும், எதிர்த்து பேசக்கூடாது. தெய்வத்தை காண முடியாது, ஆனால் ஒவ்வொரு வீட்டிலே 2 பேசும் தெய்வங்களை அந்த தெய்வமே வைத்திருக்கிறார். கிரேக்க பழமொழி. அந்த 2 பேசும் தெய்வம் யார்? தாய் தகப்பன். What is the 5th commandment? What is the 5th commandment in God's 10 commandments? 10 கட்டளை கொடுத்தார் மோசேயின் மூலமா இஸ்ரவேல் மக்களை வழிநடத்துவதற்காக. அந்த 10 கற்பனைகளில் 5ஆம் கட்டளை என்ன? கனம் பண்ணுவாயாக. ஹானர், ஹானர் your father and your mother. Are you put a honor or put a hard stone upon them? கனம் பண்றீங்களா, கனமான கள்ளத்துக்கு போடுறீங்களான்னு கேக்குறேன். பாருங்க, அப்படி மறைக்கவே கூடாது. அப்பா அம்மா பார்த்து மறைக்கவே கூடாது. எதிர்த்து பேசக்கூடாது. நாங்கெல்லாம் அந்த காலத்தில் ஓல்டு SSLC படிக்கிற வரைக்கும் கூட எங்கள் அப்பா அடிக்கிறப்ப நாங்கள் அமைதியாக வாங்கியிருக்கோம். அப்பா சாரிப்பா அடிக்காதீங்கப்பா. என்ன வயசு இருக்கும் அப்போ? யாருக்கு வரையும் 18, 17, 18 இருக்கும். இப்போ 7 வயசு பையனை என்ன அடிச்சிடுவேன் கேட்குறான்ல, என்ன அடிச்சிடுவேன், எனக்கு அடிக்க தெரியுமில்ல. அவன் எடுத்துக்கிறான் கொம்ப. அப்பா விட்டாரு ஓட்டம் அவங்க அக்கா வீட்டுக்கு. அவங்க மனைவி போன் பண்றாரு, என்னம்மா பையன் செட்டில் ஆயிட்டானா, ஓரளவானா, என்ன வரலாமா இன்னைக்கு? இல்லை இன்னைக்கு வராதிங்க அத்தா, நாளைக்கு வாங்க. ஒன்றும் கோபமாக தாங்கிறான். அப்படியாப்பட்ட பசங்க பரலோகம் போக முடியுமா? முடியாது. யோசிக்கணும். ஒரு மாதிரி ரவுடி மாதிரி பார்க்க கூடாது. பயங்கரமான சுபாவம். தலைமுடி அப்பா அம்மா சொல்ற மாதிரி நல்லா அழகா. அப்பா எங்களுக்கெல்லாம் எங்க அப்பா தான் வெட்டி விட்டார் முடி. நாங்கெல்லாம் எங்க அண்ணன், நானும் எங்க தம்பி. அவர் பெரிய வரப்பு மேல உட்காருவாரு. எங்க நிலம் அப்பெல்லாம் இருந்தது. சின்ன வரப்பு மேல நாங்க உட்காருவோம்.
எதுக்கு அங்க அப்பெல்லாம் 25 பைசா முடி வெட்டுறதுக்கு, அந்த 25 பைசா கிடைக்காது. அதனால முடி வெட்டிக்கிட்டே பேசுவார், ஆண்களுடைய வார்த்தையெல்லாம் பேசுவார். அப்படிதான் நாங்கள் போவோம். சொட்ட வெட்டுவார். 4 மாசத்துக்கு திருப்பி வெட்டவே தேவையில்லை. நாங்கள் வெக்கப்படாம ஸ்கூலுக்கு போய் வந்திருக்கிறோம். யார் கேலி பண்ணாலும் எங்களுக்கு அதை பற்றி கவலையே கிடையாது. அப்பா வெட்டினார், அவ்வளோதான். இப்போ பைசா கொடுத்து அனுப்புறாரு, போய் முடி வெட்டின்னு வாடான்னு. எலி பொந்துல தலையை விட்டுட்டு வந்த மாதிரி வர்றான். என்னடா இப்படி இருக்குது தலை, இப்படிதான் வெட்டுறாங்க, இது ஒரு ஸ்டைல். கட்டுக்கட்டா 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 படிக்கட்டு படிக்கட்டுலாம் இருக்குது. அதுல சிலருடைய தலையை பார்த்தா தலை மேல ஒரு தலை. முடி வெட்டுறதுக்கு தான் அனுப்புனாங்க. சுத்தி நக்கி எடுத்துட்டு மேல அப்படியே விட்டுன்னு வந்தா எப்படி? அது அப்பா அம்மா பயப்படுவாங்களா இல்லையா? வீட்டுல யோசித்து பார்க்கணும். கிறிஸ்துவ பையன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி மதிப்பா இருக்கணும், மதிப்பா இருக்கும். சிலர் பார்த்துருக்கிறீங்களா? பார்த்துருக்கிறீங்களா இல்லையா? பார்பர் ஷாப்ல முடி வெட்டுறப்ப பாதியில ஓடியாண்ட மாதிரி இருப்பான். என்னடா முடி வெட்டுறப்ப அவர் எதனா திட்டினாரா? ஓடியாண்டுக்கிற, இது ஸ்டைல இப்படிதான்றான். இப்படியெல்லாம் இருக்கு. நாய்ங்கெல்லாம் குலைக்குது. எதுக்கு முடியை எதுக்கு வெட்டுறது? குறைக்கிறதுக்கு தான். அந்த முடியை குறைச்சு அவங்களுக்கு தெரியும் எந்தெந்த முகத்துக்கு எப்படி முடி வெட்டணும்னு அந்த முடி வெட்டுற பிரதருக்கு அழகா நல்லா தெரியும். ஸ்ரீலங்காவில் ஒரு பார்பர் ஷாப்புக்கு போய் உக்காந்தேன். போன மே மாசம் போயிருந்தோம். வாலிப பையன், எப்பா நைனா மற்ற பசங்களுக்கெல்லாம் வெட்டுற மாதிரி எனக்கு வெட்டி விட்டுறாத, நான் வயசானவன், ஹைஸ்கூல் ஹெட்மாஸ்டர் எல்லாம் பார்த்துருக்கிறியா, வயசானவங்க அது மாதிரி வெட்டுப்பா, என் தலையை பாரு, அதே மாடலில் முடியெல்லாம் குறையினேன். அழகாக நீட்டாக வெட்டி விட்டான். ஸ்ரீலங்காவில் இன்னொரு இடத்துக்கு போயிருந்தேன், வட இந்தியாவில் ஏதோ ஒரு இடத்துல இப்போ இருக்கிறவங்கள பசங்க, வாலி பசங்க அந்த மாதிரி வெட்டி விட்டான். நானும் பார்க்குறேன், நான் தூக்க மயக்கத்தில் இருந்தேன். ஓகே சார், ஹிந்தி தமிழ் தெரியல, இதில் வந்ததான் அந்த வம்பே. என் முகத்தை கண்ணாடியில் பார்க்குறேன், என்ன மாதிரி நான் இல்லை. ஏப்பா இப்படி வெட்டினேன், டவுன் டவுன் ஃபுல் டேக் டேக் ஆல் ஏர். அப்புறம் உட்கார வச்சு அங்கே இருக்குது படம், இந்த தலைங்க முடி வெட்டுற தலை. என் முடி எப்படி வெட்டணுன்றது அங்கே படமே இல்லை. இப்போ லேட்டஸ்ட் மாடல் தலைங்க தான் இருக்குது. கட்டுக்கட்டா 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 18ஆம் படி சபரிமலைக்கு போகிற படிக்கட்டெல்லாம் இருக்குது. அங்கே எப்படியோ கஷ்டப்பட்டு மொட்டை அடிச்சு மாதிரியான வெட்டி விடுறான்னு சொல்லி அப்படி வெட்டிக்கிட்டு வந்தேன். அதனால உங்களை மட்டமாகவும் வெட்ட சொல்லல, அழகா வெட்டுங்க. வருடி சொல்லுங்க. அம்மா நாங்களாம் சின்ன பசங்களா இருக்கிறப்ப எங்க அம்மா தான் தலைமுடியை சீப்பு வச்சு அப்படி கோடி எடுத்து வாரி அழகா அனுப்புவாங்க ஸ்கூலுக்கு. ஒரு அம்மா பசங்க தலைய கையில இப்பெல்லாம் அப்படி செய்யறாங்களா இல்லையே தெரியல. நீயே வாரிக்கிட்டு போடா. அப்புறம் வேற யாருக்கிட்டனா சொந்த பையன் தலையை தொடறதுக்கு மனசு வரல இன்னைக்கு நிறைய பேருக்கு. வேற யாருன்னா இல்ல வீட்டு வேலைக்காரன் இல்ல வேலைக்காரி, தப்பு. உங்க பிள்ளைகளை நீங்க தான் பராமரி. அதுலதான் ஒரு அன்பு இருக்குது. பிரைஸ் லார்ட், அல்லேலூயா. பிள்ளைகளுக்கு சாப்பாடு ஊட்டுறப்ப உங்க கையில ஊட்டுங்க, உங்க கையால் எடுத்து ஊட்டுங்க. ஸ்பூன் எடுத்து அதுல ஊட்டாதீங்க. ஸ்பூன் எடுத்து ஏன் ஊட்டுற மம்மி, என் மேல உனக்கு உண்மையான அன்பு இருந்தா ஏன் கரண்டில் ஊட்டுறன்னு கேக்குது ஒரு பாப்பா. கேட்டுச்சு, அப்படியே அதிரி போயிட்டாங்க. இதெல்லாம் எதுக்கு சொல்றேன்னா கர்த்தர் யாவராரு, அதனால தான் சொல்றேன். பாருங்க, டாபிக்கே ஒன்னும் வரல, ஆனா அப்படி போகுது. உங்களோட கர்த்தர் பேசுகிறார். ஸ்தோத்திரம். பிரைஸ் லார்ட், அல்லேலூயா. ஆமென். 42:8 ஏசாயா 42:8. பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட். நன்றி தகப்பனே. ஏசாயா 42:8. நான் கர்த்தர், இது என் நாமம், என் மகிமை வேறொருவனுக்கும் என் துதியை விக்கிரகங்களுக்கும் கொடே. பாத்தீங்களா? நாம் கர்த்தருடைய பிள்ளைகள். நன்றாக கவனியுங்கள். கிறிஸ்தவ குடும்பத்தில் கூட பிசாசு மறைமுகமா வருவான். விக்கிரகத்தை முன்னாடி கையை கூப்பி நிக்க கூடாது, விக்கிரகத்தை பார்க்க கூடாது. விக்கிரகத்தை பார்த்தா கூட அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நாங்கெல்லாம் எத்தனையோ கிராமங்களுக்கெல்லாம் போயிருக்கிறோம் ஊழியத்துக்கு. அந்த கிராம தெருக்கள் எல்லாம் பேசி முடிச்சுட்டு பஸ் இருக்காது வீட்டுக்கு வர்றதுக்கு, காரு வாங்கறதுக்கு முன்னாடி.
கிறிஸ்துவ எங்கேயோ இருப்பாங்க பாருங்க, அவங்க சேர்க்கவே மாட்டாங்க. கிறிஸ்துவ தான் தங்கறதுக்கு இடமே, ஐயா சாப்பாடு இல்லாட்டி கூட போதியா, கொஞ்சம் ஒரு ரூம் கொடுங்க தங்கி காலையில் இவன் இப்படி சொல்லி தொத்துறது யாரு? கிறிஸ்துவங்க. ஒரு இந்து பூசாரி, ஐயா எங்க வீட்டில் ஒரு ரூம் இருக்குது, வந்து அங்க தூங்குங்க ஐயா கூப்பிட்டாரு. 2 பேரும் போனோம். அந்த ரூம்ல சுத்தி அவங்க வணங்குற சாமி போட்டோவெல்லாம் இருக்குது. என் மனைவி கேட்டாங்க, என்னங்க இது எப்படி? உலகத்திலே விக்கிரகமானது ஒரு பொருட்டு அல்ல, இதெல்லாம் பொம்மை போட்டோ, நம்மள ஒண்ணுமே பண்ணாது. ஸ்தோத்திரம் போட்டு நிம்மதியா தூங்கு. நிம்மதியா தூங்கி இருந்தோம். காலையில அருமையா டிஃபன் எங்களுக்கு கொடுத்து எங்களுக்காக அந்த எம்பெருமான் இயேசு கிட்ட பிரார்த்தனை பண்ணுங்கன்னு சொல்லி அனுப்புனாங்க. அல்லேலூயா சொல்லுங்க. அவங்க உள்ளத்துல இயேசு இருக்கிறார் பாருங்க, அவங்களுக்கே தெரியல. ஆனா இயேசு அன்பு அவங்க வெளிப்படுத்துறாங்க, கிறிஸ்துவங்க வெளிப்படுத்த மாட்டாங்க. சுயநலவாதிகளா இருக்கிறார். என் மகிமையை நான் விக்கிரகத்துக்கு கொடுக்க மாட்டேன், என்னைத்தான் நீங்கள் துதிக்க வேண்டும். துதிக்கு பாத்திரர், துதிகளின் மத்தியில் வாசமா இருக்கிறவர், பிதாவின் வலது பார்சத்தில் உட்கார்ந்து இருக்கிற தேவகுமார், துதிகளின் மத்தியில வாசமா இருக்கிற தேவகுமார், புகழ்மாலின் உச்ச கட்டத்தில் இருந்த தேவகுமார், மருமக்களின் மனுக்குலத்தின் பாவத்தை தீர்க்க அதையெல்லாம் விட்டுட்டு நமக்காக இந்த பூமிக்கு வந்தார். அவரை ஏற்றுக்கொண்ட நாம் அவரை துதிக்க வேண்டும் அல்லவா? அல்லேலூயா சொல்லுங்க. துதிக்கிறீங்களா? என்ன நடந்தாலும் ஸ்தோத்திரம் சொல்லணும். என்ன சொல்லுது பைபிள்ல? ஆமா, எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள். உங்களுக்கு ஸ்தோத்திரம் செய்வது பிதாவுக்கு பிரியமானது. ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு. அதுக்கு முன்னாடி வசனம் பாருங்க, பொருத்தனை செலுத்தி ஸ்தோத்திரம் செலுத்தி ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு. நம்ம அது 2 விட்டோம். பொருத்தனையும் பண்றதில்ல, ஸ்தோத்திரமும் ஸ்தோத்திர பலிகளை செலுத்துறது இல்லை. ஆனா ஆபத்து காலத்தில் மட்டும் அப்பா காப்பாத்துங்கப்பா ஏசப்பா. சரி, பொருத்தனை பண்ணிருக்கிறியா எதனா சபைக்காக, ஏதாவது கர்த்தருடைய ஊழியத்துக்காக? சரி, ஸ்தோத்திரம் நல்ல ஆசைத்தர ஸ்தோத்திரம் பண்றியா? இல்ல, முறுமுறுக்கிற பர்சன்டேஜ் அதிகமா இருக்குது, ஸ்தோத்திரம் பண்ண பர்சன்டேஜ் குறைவா இருக்குது. ஆண்டவர் அதை பார்க்கிறாரு, அங்க கிரியை செய்ய வரமாட்டார், அமைதியா இருந்துருவாரு. அல்லது உணர்த்துவதற்கு ஏதாவது தண்டனை கொடுப்பார், தண்டிப்பு, சிட்சிக்கிறார். யாரை கர்த்தர் அதிகமாய் நேசிக்கிறாரோ அவர்களை சிட்சிப்பார். மகனே மகளே, கர்த்தர் உன்னை சிட்சிக்கும் பொழுது, கர்த்தர் உன்னை கடிந்து கொள்ளும் பொழுது சோர்ந்து போகாதே. தேவன் யாரை அதிகமாய் நேசிக்கிறாரோ அவர்களை சிட்சிக்கிறார். அதான் விசுவாசிகளுக்கு போராட்டம், பிரச்சனை, அவமானம், உபத்திரவம், துன்பம் ஏன் வருதுன்னா சிட்சிக்கிறார். அடுத்த கட்டம் ஒண்ணு இருக்குது. யோபு நீதிமான், அவனுக்கே அவ்வளவு போராட்டம், ஒரு பாவமும் இல்லைன்னு இருக்குது பைபிள்லயே. 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே யோபு யார் தெளிவா இருக்குது. ஆனா அவருக்கே எல்லாமே போச்சு. அது கர்த்தரால் அனுமதிக்கப்பட்ட சோதனை. சோதனைகளை அனுமதித்தார். என் தாசன் என்னை ஒரு காலம் முறுமுறுக்க மாட்டான், நீ எவ்வளவனா சோதித்துப்பார் என்று சத்துருவாகிய பிசாசுக்கு அனுமதி கொடுத்து தேவனாகி கர்த்தர் சாத்தானை அனுப்புகிறார். அவன் கேட்டதுனாலதான். அவன் என்ன சவால் விட்டான்? நல்லா வச்சிருக்கிறீங்க, எந்த போராட்டம் இல்ல, ஆடு மாடு ஒட்டகம் எல்லாம் இருக்குது, மாடு நல்லா பால் கறக்குது, பாலும் சோறா சாப்பிடுறாரு, தயிர் சோறா சாப்பிடுறாரு யோபு. அதெல்லாம் நிறுத்தி பாருமையா, முறுமுறுக்க வைக்கிறேன் நானு, போ எல்லாத்தையும் எடுன்னா. எல்லாத்தையும் எடுத்து ஆடு மாடு ஒட்டகம் எல்லாம் கல்தேயர் சபையர் வந்து ஓட்டி கொண்டு போய்விட்டார்கள். 10 பிள்ளைகள், அதாவது 7 பையன்கள் 3 பெண் பிள்ளைகள் விருந்து சாப்பிடுகிற இடத்துல ஒரு கீழ்காற்று அடித்து வீடு இடிந்து விழுந்து 10 பேரும் ஒரே நாளில் மரித்தார்கள். எப்படி இருக்கும் பெற்ற தாய்க்கு? யோசிக்கணும். அந்த சூழ்நிலையில தான் யோபு கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார். கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம் பாருங்க. யோபு பிசாசு 10 அடி பல்ட்டி வச்சுதான். ஐயோ என்னடா இது, நம்ம நினைச்ச மாதிரி நடக்கல, அவர் சொன்ன மாதிரி தானே இருக்கிறார் இந்த ஆளு. சரி, கடைசியா இன்னொரு டெஸ்ட். ஆமா, எல்லாம் போனா மட்டும் தான் அவன் அழகா இருக்கிறான்ல, அவன் அழகா இருக்கிறான்ல, தான் உடம்பு நல்லா தானே இருக்குது, ஒரு வியாதி வராம, அதனால அவன் துதிக்கிறான். எனக்கு ஒரு பர்மிஷன் கொடுங்க,
அவன் உடம்பு ஃபுல்லா ரணம், நோய் வர வைக்கிறேன். அப்ப ஏன் தான் நான் பிறந்தனோ அது கூட முறுமுறுக்கிறதுக்கு அர்த்தம் இல்ல. என்ன ஆண்டவரேன்னு ஆண்டவரை நான் திட்ட வைக்கிறேன், முறுமுறுக்க வைக்கிறேன் அப்படி. போய் சோதித்து பார், அவன் ஜீவனை மட்டும் எடுக்காத. தலையிலிருந்து கால் வரைக்கும் குஷ்டம். சொல்லுங்க, தலையிலிருந்து கால் வரைக்கும் குஷ்டம். அது வந்தா ரொம்ப கஷ்டம். ஓட்டை எடுத்தார், சுரண்டினார், நாய்கள் வந்து அவன் பருக்களை நக்குகிறது. மரத்தடியில் உட்காந்துட்டார். இனி நம்ம வீட்டுக்குள்ள இருக்க தகுதியற்றவன், நம்மளை வீட்டில் சேர்க்க மாட்டார்கள். அவரு வாலண்டியரா வீட்டுக்கு எதிரில் மரத்தடியில் வந்து உட்காந்துட்டாரு. நாய்கள் வந்து அவன் பருக்களை நக்கிற்று. ஆனாலும் யோபு கர்த்தரை துதிக்கிறதை விடவே பார்த்துனே தான் பாரு பிசாச. 20 அடி பல் தேய்ச்சி ஓட்டான். தேவ சமூகத்தில் வந்து நிக்கிறான். பார்த்தாயா என் தாசன் யோபுவை, பார்த்தாயா? இன்னும் அவன் என்னை முறுமுறுக்கவில்லை. சாத்தானே, இனி அவ்வளவுதான், நீ ஓடி போயிரு. இந்த இடைப்பட்ட காலம் யோபு சொன்ன வார்த்தைகள் தான். அது விஞ்ஞானம் இருக்குது, சரித்திரம் இருக்குது, தீர்க்க தரிசனம் இருக்குது. யோபு சரித்திரத்தை படிங்க ஜபத்தோட. என்னமோன்னு நினைச்சு விட்டுறாதீங்க. அத யோபு சரித்திரத்தை படிச்சவங்க கண்டிப்பா எத்தனை போராட்டம், உபத்திரம், பிரச்சனை வந்தாலும் கர்த்தருடைய நாமத்திலே ஜெயம் பெறுவார்கள். அல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவர் பார்த்தாரு. அந்த சூழ்நிலையில யோபு தன் சிநேகிதருக்காக ஜெபித்த பொழுது கர்த்தர் யோபுவின் சிறையிருப்பை மாற்றினார். உடம்பு ஃபுல்லா அழகாகிட்டார், மாப்பிள்ளை மாதிரி அழகாகிட்டார். அந்த குஷ்டரோகம், ரணம், பருக்கள் எல்லாம் நீங்கி அழகா. அதனால்தான் மீண்டும் தன் மனைவியோடு யோபு வாழ்ந்தார். வாழ்ந்து மீண்டும் 10 பிள்ளைகள். இறந்து போன அதே 7 பையன்க, இறந்து போன அதே மாதிரி 3 பிள்ளைகள் மாதிரி. இறந்து போனவங்க தான் அவங்க ஆண்டவர்கிட்ட போயிட்டாங்க. நீதிமானுடைய சந்ததி, ஒரு சந்ததி நீதிமானுடைய பிள்ளைகள். அவங்களும் பக்தி தானே, ஆண்டவர் எடுத்துக்க. அதை கர்த்தர் கொடுத்தார். கர்த்தருடைய பிள்ளைகள் மறித்து விட்டால் அழுது உட்காந்து கருக்கூடாது. கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார். நம்ம அகஸ்டின் ஜெபகுமார் அண்ணன் அவங்க அம்மா சொன்னாங்களாம், மகனே கண்டிப்பா நான் மறிக்கிறப்ப நீ என் கூட இருக்க போறது இல்லை, எங்கேயோ நீ ஊழியத்தில் இருப்ப. என் சாவு செய்தியை கேட்டு உடனே வந்துடாத, நீ ஊழியத்தை உருப்படியா செஞ்சுட்டு அப்புறமா வந்து, அதுக்குள்ள அடக்கமெண்ட் இருந்தா கூட பரவாயில்ல, ஊழியத்தை மட்டும் விட்டுறாத. அது வந்து ஃபெயில், தேவையில்லை. அதே மாதிரி வட இந்தியாவில் ஒரு இடத்துல அவர் ஊழியத்தில் இருக்கிறப்போ அவர்கள் தாயார் மரித்தார்கள். அம்மா தான் ஏற்கனவே முதல்ல சொல்லிட்டாங்களேன்னு அவர் ஊழியத்தெல்லாம் முடிச்சுட்டு பிறகுதான் சமாதியை போய் பார்த்தார், கல்லறையை தான் போய் பார்த்தார். அந்த பிரிவு அழ வராம இருக்குமா, கொஞ்ச நேரம் அழுதாரு. மறுபடியும் மறுநாள் இன்னொரு ஊழியத்துக்கு புறப்பட்டு போயிட்டார். சென்டிமெண்டல்லாம் அவர் பார்க்கவே இல்லை. இன்னைக்கும் அழகா அருமையா ஊழியம் செஞ்சுன்னு இருக்கிறார். அல்ல சொல்லுங்க, அல்லேலூயா. சாகறதுக்கு முன்னாடி அழுது, செத்துப்பட்ட பிறகு அதுக்கு ஒரு துக்க நாள், அதுக்கு ஒரு இன்னொரு, அதுக்கு ஒரு சடங்காச்சாரம், அதுக்கு இன்னொன்னு. அது புறஜாதி எப்படின்னா பண்ணி நாசமா போய்கிட்டோம். கர்த்தருடைய பிள்ளைகள் செத்து போன ஒரு சொந்தக்கார நினைவு நாள் அன்னைக்கு கொஞ்சம் பணம் செலவு பண்ணி நற்செய்தி கூட்டம் நடத்து. அதே சொல்லுங்க. ஆமா, டிஎல் மூடி தன் தகப்பனாருடைய பிறந்த நாள் எப்ப வந்தாலும் வருஷம் வருஷம் அந்த சமாதி தான் மேடை, பந்தல் எல்லாம் போட்டு நற்செய்தி கூட்டம் நடத்துவார். என் தகப்பனாருடைய பிறந்த நாளை முன்னிட்டு நற்செய்தி கூட்டம். எவ்வளவு பேர் ரட்சிக்கப்படுறாங்க தெரியுமா? அவ்வளவுதான். மரித்தவர்கள் கர்த்தர் கிட்ட போயிட்டாங்க, கர்த்தருடைய பிள்ளைகள். அதுக்காக சடங்காச்சாரம் பண்ணிக்கின்னு இருக்கக்கூடாது. சடங்குகள் கர்த்தர் அவைகளை அருவருக்கிறார். யோசிக்கணும். சடங்கெல்லாம் பண்றீங்களா? கருப்பு கயிறை கட்டுறது கயித்துல அல்லது கையில, ராசி மோதிரம், முட்டை சுத்தி போடுறது, டிஸ்டி சுத்தி போடுறது, ஜாதகம் ஜோசியம் போய் பார்க்கறது, இதெல்லாம் கர்த்தர் அருவருக்கிறார். நீ பண்ற ஜபத்துல இல்லாத அற்புதம் வல்லமை அதுல எல்லாம் கிடையவே கிடையாது. கர்த்தர் உன் ஜபத்தை கேட்டு உன் தான தர்மங்களை பார்த்து உனக்கு அற்புதம் செய்ய மாட்டாரா? கட்டாயம் செய்வார். அல்ல சொல்லுங்க. அதை விட்டுட்டு சடங்காச்சாரம். பல்லி கத்துதா, அதுக்கு எங்க அப்பா தான் கத்துறாரு. அப்பா பல்லி மாதிரியே கத்துவாரு. காக்கா வருதா, அது அவன் தாத்தாவா, கூட பறந்து போயினாராம், பார்க்கலாம், தாத்தா தானே.
காக்கா காக்கா தான், தாத்தாவாக முடியாது. யோசிக்கணும். நிறைய பேர் இப்படிதான் சகுனம் பார்க்கறது. ராவு காலம் யமகாண்டம், நல்ல நேரம் இல்ல. ஒரு பாட்டி அம்மா ஓடியாச்சு, எப்ப ராவு காலம் எப்போ யமகாண்டம் எப்போ சொல்லு பார்த்து கேலண்டர். ராவு காலம் ராத்திரிக்கு, யமகாண்டம் நீ நரகத்துக்கு போனாதான். இல்லையப்பா பஞ்சாங்க கேலண்டரை பார்த்து சொல்லு. அது என்கிட்ட கிடையவே கிடையாது. பஞ்சாங்க கேலண்டர் எங்க இருக்குதோ அங்க போய் கேட்டுக்கோ. எல்லா நாளையும் கர்த்தர் நமக்கு ஆசீர்வாதமாக வைத்திருக்கிறார். கையை தட்டு, பட்டப்பட்டா பட்டப்பட்டா. சூனிய வைக்கிறவங்க, நாள் பார்க்கறவங்க, நேரம் பார்க்கறவங்க, இவங்கள வைக்காத, உயிரோட வைக்காதன்றார். நியாயப்பிரமாணம் படிச்சு பாருங்க. சூனியம் வைக்கிறவங்க யாரா இருந்தாலும் அவங்கள கல்லெறிந்து கொல்லணும்ன்றார். அங்கே போவாதீங்க. யாருன்னா போயிருந்தா மன்னிப்பு கேளுங்க ஆண்டவர்கிட்ட. பாஸ்டர் கிட்ட வந்து யாருக்கும் தெரியாம, ஐயா இப்படி எல்லாம் சொல்லிட்டு போனாரியா, நான் நிறைய அந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டேன், அதெல்லாம் இப்ப எனக்கு பயமா இருக்குது, என்னை மன்னிச்சுட்டு எனக்காக ஜெபம் பண்ணுங்கய்யா. ஏன் இந்த மாதிரி டிஸ்டர்ப் பண்ற? பிரசங்கம் பண்றப்போ பிரசங்கம் பண்ணுங்கிற இந்த மாதிரி டிஸ்டர்ப் பண்ணுங்கிற, நீ இருக்கிறன்றத காட்டிக்கிறியா? அப்ப பாட்டு பாடு. அப்புறமா இந்த ஃபிட்ஸ் வந்துட்டு மாதிரி எல்லாம் பண்றியா, வலிப்பு வியாதி வந்த மாதிரி கவனிக்கணும். பிரசங்கம் பண்றப்போ ஒழுங்கா கவனிக்கணும். வேற சேட்டையெல்லாம் பண்ணக்கூடாது. அடுத்து, எதற்காக நம்ம இந்த ஜனத்தை நான் எனக்காக ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். அல்லேலூயா. இது வரைக்கும் சொன்ன வசனத்தினுடைய ரிப்பீட் பாத்தீங்களா? இந்த ஜனத்தை எனக்காக நான் ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். நான் கர்த்தர், நான் மாறாதவர், என் மகிமையை வேறு ஒருவருக்கும் என் துதியை விக்கிரகத்துக்கும் நான் கொடுக்க மாட்டேன். அதுல புறஜாதி காரியத்தில் தலையிடாதீங்க, வேண்டாம். அது நமக்கு வேண்டாம், தேவை இல்லை. அதுல இருந்து தான் நம்ம வந்துட்டோம். இனி அது நமக்கு திரும்பி பார்க்கவே கூடாது. விக்கிரகத்தை திரும்பி பார்த்து அதை நமஸ்கரியாதே, அதை சேவிக்காத. உலகத்துல பயங்கரமான 2 பாவம். 1 விபச்சார வேசித்தனம், 2 விக்கிரக ஆராதனை. ஜாக்கிரதையா இருக்கணும். இது தேவனுடைய ஆலயம், அதனால்தான் அது பெரிய பாவம். விபச்சார வேசித்தனத்தை பயங்கரமான பெரிய பாவம். ஏன் சொல்றாரு ஆண்டவர்? தேவாலயம் பழுதடையாத நல்ல உறுப்புகளை, கோடிக்கணக்கான ரூபாய் மதிப்புள்ள பொருள் நம்ம உடம்புக்குள்ள இயங்கி கொண்டிருக்கிறது. உன் விபச்சார வேசித்தனத்தினாலே உன் தேவாலயத்தை கெடுக்காத, கெடுத்து கொள்ளாது. மற்றவங்களுக்கு எப்படியோ, நம்மளுக்கு தேவையில்லாது. அவன் கேட்பான், நான் பீடி பிடிக்கிறது தப்பா, நான் நீ வாங்கி கொடுக்குறேன், நல்லாதான் கேட்பானுங்க. குடிக்கிறது வயிற்றுக்கு பார்த்து ஒன்னும் தீட்டுப்படுத்தாது எல்லாம் சொல்லுவான். குடிகாரனே உனக்கு ஐயோன்னு இருக்குது, அதை ஏன் பார்க்கல? விபச்சார வேசித்த கல்லனே உனக்கு ஐயோன்னு இருக்குது, அதை ஏன் கவனிக்கல? திருடனே உனக்கு ஐயோ, பொய்யவே உனக்கு ஐயோ, கோபக்காரனே உனக்கு ஐயோ. யோசிக்கணும். பாவத்தை விட்டு விலகி ஓடு. இதுதான் நமக்கு எழுப்புதலை கொண்டு வரும். நீங்க பரிசுத்தமா வாழ்ந்து பாருங்க. நீங்க ஒரு நோயாளி மேல அப்படி தலை மேல கை வச்சா கூட சுகமாயிடுவாங்க. அவங்க மறுநாள் நீங்க சர்ச்சுக்கு வருவாங்க. விசுவாசிகளுக்கு எழுப்புதல் தேவை, பயப்படவே கூடாது. நீங்க பரிசுத்தமாய் வாழ்கிறது உண்மையானால் பிசாசை கூட துரத்தலாம். பாஸ்டர் எவாஞ்சலிஸ்ட் தான் பிசாசை துரத்தணும்னு இருக்குதா? இல்லையே. என்னை விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்களாவன, நோயாளிகள் தலைமையில் கைகளை வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் சொஸ்தமடைவார்கள், பிசாசுகளை துரத்துவார்கள், நவமான பாஷைகளை பேசுவார்கள். அப்படியெல்லாம் அற்புத அடையாளம் செய்து அவங்கள ஆலயத்துக்கு கொண்டு வரணும். இதான் விசுவாசிகளுடைய ஒவ்வொருத்தருடைய வேலை. எல்லாம் பாஸ்டரே செய்யட்டும், அவரே போட்டோம், என்ன நல்லா தானே இருக்கிறாரு, அவரு மனைவி பின்னாடி மோட்டார் சைக்கிள் உட்கார வச்சுன்னு போய் வரட்டும், என்ன இப்பா நம்ம தான் காணி கொடுக்குறோம்ல, இப்படி நினைச்சீங்கன்னா நீங்க அடிமையாக்குகிறீர்கள். ஒரு ஆவிக்குரிய தகப்பனை, தாயை அடிமையாக்குகிறீர்கள். ஆண்டவருக்கு அது பிரியமில்லை. என் ஊழியக்காரருக்கு நீங்கள் என்ன செய்கிறீர்களோ அதை எனக்கே செய்கிறீர்கள். இயேசுவே சொன்னார், உங்க சபை போதகருக்கு, உங்க ஊழியக்காரருக்கு நீங்க என்ன செய்யறீங்களோ அதை ஆண்டவருக்கே செய்யறீங்க. 3 பப்பாளி பழம் வாங்கி வந்து கொடுத்துட்டு அதை அரிஞ்சு நல்லா பழமா
பிளேட்ல போட்டு பாஸ்டர் அம்மா கிட்ட கொடுத்துட்டு உக்காந்து பாருங்க. அவங்க சாப்பிட்றப்போ இயேசு அந்த பப்பாளி பழத்தை சாப்பிட்றாரு. வசனத்தை சொல்றேன் பாருங்க. என் ஊழியக்காரருக்கு நீங்கள் என்ன செய்கிறீர்களோ அதை எனக்கே செய்கிறீர்கள். பப்பாளி பழத்தை கொண்டு வந்து இயேசு கிறிஸ்துவுக்கு கொடுத்து விட்டீர்கள். இப்படி ஒண்ணும் தசம்பாக காணிக்க கொடுக்குறீங்களா, பாஸ்டருக்குன்னு நினைச்சுன்னு கொடுக்க கூடாது, இயேசு அப்பாவுக்கு. அல்லேலூயா சொல்லுங்க. நல்ல கண்ணியமான விசுவாச குடும்பத்தார் என்பது உண்மையானால் உங்க தசம பாகம் காணிக்க உங்க சொந்த சபை ஸ்தல சபைக்கு தான் வரணும். பாஸ்டர் தசம பாகம் எனக்காக ஜெபம் பண்ணி பிளஸ் பண்ணுங்க ஐயா. உங்க தசம பாகத்திலிருந்தே உங்க சம்பளம் எவ்வளோன்னு அவருக்கு தெரியணும். ஒளிவு மறைவு இருக்கக்கூடாது. தசம பாகத்தை கொடுக்காததுனால என்னை வஞ்சித்தீர்கள் என்று ஆண்டவர் சொல்றார். எவ்வளோ சம்பளமோ, அது வார சம்பளமோ மாத சம்பளமோ, தசம்பாகம் வந்து நார்மல் மினிமம் தான். அதை விட அதிகமா எவ்வளவு கர்த்தருக்காக கொடுக்கிற அவங்க சபைக்கு அவங்க சபைக்கு பக்தர்கள் பரிசுத்தவான்கள் இருக்கிறார்கள். அல்லேலூயா சொல்லுங்க. இந்த குறுகிய நேரத்துல கர்த்தரை துதிக்கணும், முறுமுறுக்க கூடாது. கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படினோம், எதிர்த்து நிற்க கூடாது. பெற்றோருக்கு கீழ்ப்படினோம், அவர்களை கனம் பண்ணணும். உங்களால பெற்றோருக்கு எந்த விதமான அவமானம் சபைக்கும் பெற்றோருக்கும் வரக்கூடாது. அப்படி ஒரு தீர்மானத்தோடு நீங்கள் வாழும் பொழுது கர்த்தரை துதிப்பதற்கு ஒரு அர்த்தம் இருக்கிறது. அந்த துதியிலே ஆண்டவர் பிரியப்படுகிறார். மீதி நாளை காலை தொடரும். அப்படி எழுமி நில்லுங்க, பயபக்தியா எழுமி நில்லுங்க. ஒரு பாட்டு பாடி சகோதரி ஜபம் பண்ணி முடிப்பார்கள். ஐயா சொன்ன நேரம் முடிந்து 4 நிமிஷம் எக்ஸ்ட்ரா ஆயிடுச்சு. புது ஊழியக்கார் வந்தா ஒரு 4-5 நிமிஷம் எக்ஸ்ட்ரா ஆகும். நீங்க அதை பற்றி கவலைப்படுவானா? மன்னிச்சிட்டீங்களா? சரி, சகோதரி ஒரு பாடல் பாடி உங்களுடைய ஆசீர்வாதங்களுக்காக அவர்கள் ஜெபிப்பார்கள். கர்த்தர் நம்மோடு பேசியிருக்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் நம்மை நேசிக்கிறபடினாலே அவர் நம்மை எந்தெந்த காரியத்தில் நாம் சரி செய்ய வேண்டும் என்று நம்மோடு பேசியிருக்கிறார். அவருடைய துதியை நாம் சொல்லி வருவதற்காகவே நம்மை நியமித்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆகையினாலே கர்த்தர் சொன்ன வார்த்தையின்படி நாம் ஒவ்வொருவரும் திருந்த வேண்டிய காரியத்தில் நாம் திருந்திக் கொண்டு நாம் ஆண்டவருக்கு துதி செலுத்துவோம். கர்த்தர் நல்லவர். ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தோணிக்கும், ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். மகிமைப்படுத்துவேன் என்றாரே, மகிமையின் பாசம் பெரிதே, மங்காத புகழுடன் வாழ்வோம், மாட்சிமை பெற்றுயர்ந்திடுவோம். குறுகிட மாட்டோம், குந்திட மாட்டோம், கரையில்லா தேவனின் வாக்கு. குறுகிட மாட்டோம், குந்திட மாட்டோம், கரையில்லா தேவனின் வாக்கு. ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தோணிக்கும், ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆதி நிலையே கிடுவோமே, ஆசி திரும்ப பெறுவோமே, பாழான மண்மேடுகள் யாவும் பாராள வேந்தன் மனையாகும். சிறை வாழ்வு மாறையும் சீர்வாழ்வு மலரும், சீயோனின் மகிமை திரும்பும். சிறை வாழ்வு மாறையும் சீர்வாழ்வு மலரும், சீயோனின் மகிமை திரும்பும். ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தோணிக்கும், ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர்
யாக்கோப்பு நடுங்கிடுவானோ, யாக்கோபின் தேவன் துணையே. அமெரிக்கை வாழ்வை அழைப்போம், ஆண்டவர் மார்பில் சிரிப்போம். பதறாத வாழ்வும் சிதறாத மனமும் பரிசாக தேவன் அருள்வார். பதறாத வாழ்வும் சிதறாத மனமும் பரிசாக தேவன் அருள்வார். ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தோணிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். எல்லாரும் கரங்களை தட்டி உற்சாகமா ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம் அப்பா. தர்மையான இந்த இரவு நேரத்துக்காக நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாளிலும் கர்த்தா நம்முடைய பிள்ளைகளோடு துதிக்க ஆராதிக்க நமக்கு நன்றி செலுத்த நம்முடைய வேத வசனங்களை ஆண்டவரே தியானிக்க நீர் கொடுத்த நல்ல ஸ்லாக்கியத்திற்காக நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. நமக்கு நன்றி அப்பா. நாங்களும் நம்முடைய துதியை சொல்லி வருவதற்காகவே நீர் எங்களை ஏற்படுத்தினீர், அதற்காக நன்றியோடு துதிக்கிறப்பா. எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவரே அப்பா நமக்கு நன்றி. நீர் செய்த நன்மைகளை மறந்து விடாதபடி உம்மை எப்பொழுதும் துதிக்க ஆராதிக்க ஆண்டவர் உண்மையான ஆராதனையாக நாங்கள் ஆராதிக்க கர்த்தர் உதவி செய்வீராக. நாங்கள் என்னென்ன காரியங்களில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று ஆவியானவர் நீர் எங்களோடு பேசின வார்த்தைக்காய் நன்றி ஆண்டவரே. கணவன் செய்ய வேண்டிய காரியங்கள், மனைவி செய்ய வேண்டிய காரியங்கள், பிள்ளைகள் செய்ய வேண்டிய காரியங்கள் எல்லாவற்றையும் ஆவியானவர் நீர் எங்களோடு பேசின அந்த அன்புக்காய் நன்றி செலுத்துகிறோம். எங்களை தாழ்த்துகிறோம், ஒப்புக்கொடுக்கிறோம் ஆண்டவரே. எத்தனை இழப்புகள் வந்தாலும் நாங்கள் உம்மை விட்டு விலகாதபடி உம்மை உறுதியாய் பற்றி கொள்ளும்படியாய் கர்த்தர் உதவி செய்வீராக. வந்திருக்கிற தம்முடைய பிள்ளைகளை இயேசுவின் நாமத்தில் மனதார வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறப்பா. யார் யார் என்னென்ன பிரச்சனைகளோடு, கஷ்டத்தோடு, வேதனையோடு, துக்கத்தோடு வந்திருக்காங்களோ இப்பொழுது அவர்களை தொடுவீராக இயேசுவின் நாமத்தில். உம்முடைய வல்லமை இறங்கட்டும் இயேசுவின் நாமத்தில். அப்பா உமக்கு நன்றி. ஒவ்வொரு பெண்ணை சுகநலன் ஆரோக்கியத்தை கட்டளையிடுவீராக. படிக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல ஞான அறிவு சுகத்தை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். இந்த சபையை நடத்துகிற போதகர் ஆண்டவரே, அருமையான பாஸ்டர்மா பிள்ளைகள் எல்லாரும் கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்தில் நாங்கள் மனதார வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் தாமே பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. செய்தி கொடுத்த மகனை கர்த்தர் ஆசீர்வதிங்க. இன்னும் அநேக ஆயிரங்களுக்கு நிறைகளை எடுத்து பயன்படுத்துங்க. உடைய நாம மாத்திரம் எங்கள் மூலமாய் மகிமைப்பட வேண்டுமா ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்துகிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.